கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா, நான் இங்க சௌக்கியமே. மனித உணர்வு கொல்ல, இது மனித காதல் அல்ல. எதுக்கிட்ட நிறுத்திட்ட? ஆடுறா, நல்லா ஆடு. இப்பெல்லாம் உடம்புல ரத்தமா ஓடுது, சாராயம் தானே ஓடுது. ஏமா இங்க வாமா, உன் பையர் வந்திருக்காரு. அப்படியே நெஞ்செல்லாம் குழு 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 குழுன்னு இருக்கு. சீக்கிரம் வா, சாமி தரிசனம் கொடுத்துருக்கு. வீட்டை விட்டு போய் 1 வாரம் ஆச்சு. இந்த பண்ணி எங்கெல்லாம் ஊர் மேய்ச்சிட்டு வருதோ. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும், இது பிள்ளையா பிறந்தது. ஒரு பையனை மேய்க்கிறதுக்குன்னு ஒரு பொண்ணு கரெக்டா அமையும். இவனுக்கும் அமைஞ்சது. என்ன பண்ணானோ, நானும் கோபத்தில் பசங்க இடுப்புல தூக்கி வச்சுட்டு அலையிறோம். சரியான நேரத்தில் இறக்கி விடலன்னா இப்படிதான். இவன் இப்படிலாம் ஆபன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு கையில் காலில் விழுந்தாலும் நான் சேர்த்து வச்சிருப்பேன். நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டப்பா, அந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியல. சரியாயிடப்பா. இந்த லவ் இதெல்லாம் எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? சரியாயிடும் ராஜா. ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், அவன் திரும்ப வருவான். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. பிரைம் லொகேஷன் சார். எல்லாம் இங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். பக்கத்தில் இல்லைன்ற கடையே கிடையாது. பார் இருக்கா? பார் இருக்கா? ஃபேமிலி ஏரியா சார். யோ, பார் இருக்கா இல்லையா? இல்லை சார். அப்போ இந்த ஃப்ளாட் டவுட் தான். அது இதெல்லாம் அப்படின்னா அதான்யா பொண்ணுங்க. இதெல்லாம் பக்கத்தில் வேணும்னு அவர் சொல்லவே இல்லையே. எனக்கு இல்லையா, வைஃப் கொண்டுடுவோம். ஃப்ளாட்டு உங்களுக்கு தானே? ஃப்ளாட் அவனுக்கு தான். ஆனால் நாங்கள் அப்பப்போ வருவோம் போவோம். சில சமயம் இங்கேயே தங்கினாலும் தங்குவோம். பார் இல்லை சார், ஆனால் பக்கத்தில் 3 டாஸ்மாக் கடை இருக்கு. ஃபேமிலி ஏரியான்னு சொன்ன. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், டெனண்ட்டை கேட்டுக்கிறேன். வீடு பார்க்க வரோன்னு முதல்ல சொல்லியா? சொன்னால கேட்க மாட்டாளுங்க சார். 2 சரியான பஜாரிங்க. இதுங்களை துரத்த ஓனர் 2 வருஷமாக போராடுறாரு. என்ன மேடம், ஒரு 5 நிமிஷம். சார் சீக்கிரம் சார். இது எப்படி அதை கூப்பிடும்? அது வந்துச்சுன்னா ஏடா கூட ஆயிடும். யோ, இதுக்கே எப்படின்னா எப்படி அவங்கள காலி பண்ண வைக்க போகிறேன்? ஓனர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார் சார். எப்படியும் காலி பண்ணி தானே ஆகணும். இந்தா, இது என் பொண்ணு ரூம். வெளியில இருந்தே பாருங்க.
எவ்வளோ நாளாச்சு பிரபு, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. சாப்பிடுப்பா. யோ, எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவில்ல? சோறு தானே திங்கிற? என்ன ஆள் இல்லாத நேரமா பார்த்து கூட்டிட்டு வரியா? ஏமா, எதுக்கு இந்த கழுசரைங்களை உள்ள விட்ட? மேடம், நான் ஓனர்கிட்ட சொல்லிட்டு தான் இவங்கள. என்னையா பெரிய ஓனர்? லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது தெளிவா சொன்னேனே, வாடகை ஏத்தி தர முடியாது, 5 வருஷத்துக்கு வீட்டையும் காலி பண்ண முடியாதுன்னு. மண்டைய ஆட்டிட்டு போனா, அதுக்கப்புறமும் ஆள் அமிச்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன ஆழம் பாக்குறானா? என்ன பத்தி தெரியாது அவனுக்கு? மூஞ்சி முகரை எல்லாம் பேத்து ஜூஸ் வச்சு குடிச்சிருவேன். ஏய், முதல்ல நீங்க கிளம்புங்க, இங்க வீடு காலி இல்ல. மூஞ்சிங்களை பாரு, பன்னி கூட்டம் மாதிரி. போடா யூ இன்டீசன்ட் ராஸ்கல். வந்துட்டான் நாக்கத்தும். மனோ